இந்த கச்சைகளை உடையவன் எருசலேமில் இப்படி கட்டப்படுவான் அப்படின்றான். ஒரு தீர்க்கதரிசி அகபோ என்கிற தீர்க்கதரிசி பவுலை பார்த்து சொல்றான், இந்த கச்சைகளை உடையவன் இப்படி எருசலேமில் கட்டப்படுவான். பவுல் சொல்றாரு, அந்த கச்சை அவனும் தான், பவுலும் தான். அவன் சொல்றான், எருசலேமில் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவர் நாமத்தின் நிமித்தம் மறிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் நினைச்சா இப்படி சொன்னா இவன் சோர்ந்து போயிடுவானே. இவன் இன்னும் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸா இருக்கிறான். நான் கட்டப்படுறதுக்கு மாத்திரம் இல்ல, மறிக்கிறதுக்கும் ஆயத்தம், சாகிறதுக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால பாருங்க, அதுதான் அஸ்திபாரம். இன்னைக்கு பிசாசு என்னன்னா, பயமுறுத்துனா இவங்க போக மாட்டாங்க, பயமுறுத்தினா நின்றுவாங்க, பயமுறுத்தினா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க, சபை கூடி வர மாட்டாங்க. இல்ல, கிறிஸ்துவுடைய நாமத்து நிமித்தம் சாகிறதுக்கும் ஆயத்தன்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்த 11 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரத்த சாட்சியாய் மரித்தாங்க. யோவானும் கூட ரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டிய சூழ்நிலை தான். அவரை தோசைக்கல்லாம் போட்டாங்க, பெரிய வடசட்டியிலெல்லாம் போட்டாங்க. அப்போ யோவானை வடசட்டியில போட்டு வேக வைக்கும் போது யோவான் சொல்றாரு, என்ன திருப்பி போடுங்கிறாரு. சொல்லுங்களேன். இயேசுவை நேசித்த நேசம் அப்படி இருந்தனால சபையை ஒண்ணுமே பண்ண முடியல.